हाय फ्रेंड्स वणक्कोंग वेलकम टू ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல்। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டேஸ்டியான ரெசிபி சிப்பி காளான் இருக்கு இல்லைங்களா, ஆயிஸ்டர் மஷ்ரூம் சொல்வாங்க இல்லைங்களா, இந்த சிப்பி காளான்ல பிரியாணி செய்ய போறோம்। இந்த சிப்பி காளான் பிரியாணி நம்ம வந்துட்டு டிஃபரெண்டா பண்ண போறோம், டேஸ்டும் டிஃபரெண்டா இருக்கும்। அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தறலாம்। சிப்பி காளான் நான் 200 கிராம் எடுத்து வச்சிருக்கேங்க। 2 டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கேன்। சாதாரண சாப்பாட்டு அரிசி தான், பிரியாணி அரிசி அந்த மாதிரி எதுவும் எடுக்கல। மிளகாய் தூள், தனியா தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, இது பிரியாணி மசால், பட்டை, லவங்கம், கடல் பாசி, பிரிஞ்சி இலை, பெரிய ஏலக்காய், சின்ன ஏலக்காய், முந்திரி எல்லாமே இதுல இருக்குங்க। கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன்। 1.5 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயமும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் எடுத்துட்டு அதுல ஹாஃப் மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க। 3 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய்। இப்போ பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாங்க। அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வடை சட்டி வச்சுட்டு நம்ம பிரியாணி மசாலா எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து ட்ரையா ரோஸ்ட் பண்ணணும்। ரோஸ்ட் பண்ணிட்டு இதை நம்ம பவுடரா அரைக்க போறோம்। எப்பயுமே பிரியாணிக்கு இந்த மாதிரி ட்ரையா ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு பிரியாணி மசாலா ரெடிங்க। நீங்க சும்மா நார்மலா தக்காளி சாதம் செய்யும் போது கூட இந்த மசாலா ஒரு பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் டேஸ்ட்। இப்போ இது ரோஸ்ட் ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம் எடுத்து। இப்போ குக்கர்ல 4 ஸ்பூன் கடலை எண்ணெய், 3 ஸ்பூன் நெய் ஊத்திருக்கேன்। இது சூடாகட்டும்। எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரியை ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க। முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க। பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுறலாம்। பெரிய வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறதுனால நல்லாவே டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க। பெரிய வெங்காயம் வணங்கும் போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 2 பச்சை மிளகாய் இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க। வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க। இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்। இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிக்கும், ஸோ அதை கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போற அளவுக்கு। இஞ்சி பூண்டு வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா பிரியாணி மசால் பவுடர், அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம்। 2.5 ஸ்பூன் ஆட் பண்றேன் நான்। இப்படி வறுத்து அரைச்சு ஆட் பண்ணும்போது இன்னுமே டேஸ்டா இருக்குங்க। இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்। இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க, நல்லா வதக்கி விட்டுடலாம்। தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போது லைட்டா தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், பிரியாணி கொஞ்சம் காரமாவே இருந்தா நல்லா இருக்கும் இல்லைங்களா, அதனால நான் 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன்। கொஞ்சமா தனியா தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஆப்ஷனல் தான் கரம் மசாலா, நீங்க வேணும்னா போட்டுக்கலாம், அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா போட வேண்டாம்। இப்போ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க। இப்போ தக்காளி நல்லா வதங்கணும்। தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க। இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிப்பி காளான தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம்। இந்த காளான்ல பிரியாணி செய்யும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும்। நம்ம எப்பயுமே நார்மலா அந்த மொட்டு காளான், பட்டன் காளான் சொல்வோம் இல்லைங்களா, அதுலதான் செய்வோம்। ஆனா நாங்க இதுல ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது நல்ல டேஸ்டா இருந்தது, நான்வெஜ் பிரியாணி மாதிரியே। அதுல இருந்து பிரியாணினாவே இந்த காளான் தான் யூஸ் பண்ணுவோம்। இப்போ இது உடஞ்சிடாம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும்। இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தழை, புதினா ஆட் பண்ணிக்கலாம்। இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க। நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க। இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும், மட்டன் டேஸ்ட் வரும்। இந்த காளானை யூஸ் பண்ணி நம்ம மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரி செஞ்சோம்னா இட்லிக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும்। இப்போ இது 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும், வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம்। காளான் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க। இப்போ
நம்ம அரிசி ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போது பிரியாணி அரிசினால சாப்பாடு ஒட்டாமல் வருங்க, உதிரி உதிரியாக. இப்போ அரிசி ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. அரிசி 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அளந்து எடுத்து வச்சிருக்க தண்ணியை ஊற்றிடலாம். 2 டம்ளர் அரிசி 5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேங்க நான். நீங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் செக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடும். ஓரமெல்லாம் எடுத்து விட்டாச்சுங்க. உப்பு காரம் செக் பண்ணியாச்சு. எப்பயுமே உப்பு காரம் வந்துட்டு பிரியாணி கொதிச்சுட்டு இருக்கும் போது செக் பண்ணீங்கன்னா ஒரு பிஞ்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு சாதம் வெந்த பிறகு அது கரெக்டா ஆயிடும். அப்பயே இந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும் போதே நார்மலா இருந்துச்சுன்னா சாதம் வெந்த பிறகு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணிட்டு இப்ப தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. குக்கர் மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி வச்சாச்சுங்க. மீடியம் ஹீட்ல வச்சுட்டு 2 விசில். நீங்க உங்க அரிசிக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க, 2 இல்ல 3. இப்போ விசில் போட்டுடலாம். ப்ரெஷர் செக் பண்ணிட்டு விசில் போட்டுக்கோங்க. ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட குக்கர் விசில் அடங்கிடுச்சுங்க. ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுல 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாங்க. நெய் ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி புதினா தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அடியில இருந்து நல்லா கிளறி விடுங்க. அந்த காளான் வந்து உடைஞ்சிடக்கூடாது. நல்லா மட்டன் பிரியாணி டேஸ்ட் வரும். நீங்க இந்த காளான் வாங்கி கண்டிப்பா செஞ்சு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம எப்பயுமே பட்டன் காளான்ல தான் பிரியாணி செய்வோம். இதுல செய்யும் போது இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு சர்வ் பண்ணிடலாங்க. நம்மளோட சிப்பி காளான் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. மட்டன் பிரியாணி மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட். தயிர் பச்சடி கூட வச்சு சர்வ் பண்ணும் போது சூப்பரா இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.